இந்தியன் கிழக்கில் செல்லமானம் 136 நெற்கள் போய் வெட்டுக்கு நெருக்கல்கள் கடலாக கேள்கள் கொடுத்தால் பாருங்கள் கொடுத்தால் திரும்பார்கள் என்று பெரியமர தெரிவித்தார். அதை பிரேமரா சிலரை விட்டார். போய் வெட்டுக்கு நெருக்கல்கள் கடலாக கேள்கள் கொடுத்தால் பாருங்கள் கொடுத்தால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அதை வென்றுவார்கள் என்று இருதரப்பாக தெரிவித்ததாக அங்கிலார் எங்களும் தெரியப்பட்டார். அதன் பிரகாரம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் கட்டுப்படா சென்றோம். பட்டிக்கு நெறி கட்டோம். கேட்பதற்கு எங்களையும் அகாராசீனரையும் தாறுமாறாக விட்டு பேசினார்கள். ஏழைக்கு மொழியா பேசினார்கள். என்னைக்கு மொழியா பேசினார்கள். அவதூறா பேசினார்கள். தரக்குறைவா பேசினார்கள். மதிப்பில்லாம பேசினார்கள். சும்மா வெண்ணெய் மதிப்புலாம் பேசுறது உங்க பையன் வெண்ணெய் வைக்கணும்னா வெண்ணெய்மா தமிழ் அகராஜில் வெண்ணெய் மறுபெயர் என்ன? பலமான ஆணுக்கு சொல்ல வந்து உங்க பையன் வெண்ணெய்னா ஏண்டா என் மொட்டை வெண்ணெய் பலமப்பு பகன் ஏண்டா என் மண்டி வெண்ணெய் பலமப்பு அப்துல் கஷ்டப்படாது எங்களை பார்த்து கேட்டாங்க. எங்க கோபம் நாங்க மாட்டப்பல் 3 நேரத்துல அடித்தோம். ஆமா ஐயா நீங்களும் போய் அடிச்சீங்களா? ஆமா அதைய பத்தி நீங்க மட்டும் போனீங்களா மார்நாடை சேர்த்து கூட்டு போனீங்களா? மார்நாடு எந்தது நான் கூப்பிட மாட்டேன். எல்லாத்தையும் கட்டி போடுறாங்க. அவரு கட்டி கேட்பாரு அதனால கூப்பிட மாட்டேன். நான் டாக்டர் தான் கட்டி வாங்கி தர போறேன். அதெல்லாம் முடிஞ்சு காலமுல அதனால நமக்கு தேவையான விஷயம். அதனால கிளிக்கு நாங்கள் எதிர்பார்த்து பிறகு மகாராஷ்டிராவை சந்திப்போம். ஆமா ஒரே கிளிக்கு ராரா ராரா எங்க போறாங்க நெல்தாங்க செஞ்சு வந்தோம். பாளையப்பட கரச கொண்டா இருக்குது. சீரியஸா நெல்லை வாங்கிட்டு வந்தோம். ஓட்டப்படா இருந்து இறக்கி வச்சிருக்கோம். மத்தியானம் காலையில இருக்காது உழப்புறேன். எதிர ஓட்டு உழப்புறேன். ஏங்க உழப்ப மாட்டேங்க இன்னைக்கு உழப்ப மாட்டேன். உழப்பனாத்த மாடு உழைக்கல மாடு இல்ல. அதனால மந்திராமன் காலை இறக்கி வச்சிருக்கோம். நான் மட்டும் இல்ல இந்த பெரிய நாயக்கர் கோடாங்கி நாயக்கர் வந்தார்ல அவரை கூப்பிட்டு விவரத்தை கேட்டு அடுத்து பெரிய மரத்தை சந்திக்கணும். ஒரே இங்கட சத்தம் கேக்குது. ஆடைங்க பேரைங்க இங்கடா இருக்கா பாத்தீங்கன்னா சவுண்ட் கேக்குது. ஆளக்கான கீழே வர்ற என்னைக்கு இடத்த பிடிக்க போறேன். ஒரு வருஷம் இடத்து பிடிக்க போறது. நான் ஏழு இவர் மண்ணோட மருமைங்க போ முண்ட ஊழலுக்கு முண்ட போ. அதனால
பண்ற அப்படி ஐயா வெளியே வைக்கிறேன் ஒரே ஒரு நாங்களும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரரும் மந்திரத்தை கல்யாணக்காக நெல் வாங்க சிறுவை கொண்டு போனோம். போனா எதுக்கு போனோம்? எதுக்கு போனோம்? போனோம் போனோம் எதா? போனோம் போனோம். எதா? அது மட்டும் சீக்கிரம் சொல்லியா? ஆமா ஒரே நெல் வாங்க போனோம்ல. நெல்லு வாங்க போனோம். பதட்டல சப்போட்டுங்க. அதான் நான் சொல்றேன். அத வந்து நீ ஓம் பாட்டு பேசுறவே. என்னடா உன் பாட்டுக்கு பேசுற? அந்த வேலை நீ செய்யற உன் வாய்க்கு பொத்து மாட்டீங்களா? அப்படியா இருக்கு வாய பார்த்து அப்படியே இருக்கு. என்ன உன் வாக்கிய கூட வச்சுங்களா? ஒரே நெல் வாங்க நெல்லு வாங்க போனோம். எதுக்கு போனா? மதுரை தான் நெல்லு வாங்க போனோம். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரரும் எல்லோரும் போய் நெல் கேட்டான். கேட்டா எங்க போய் கேட்டா? இந்த வெண்ணெய்க்கு கொஞ்சம் மாதிரி போட்டு போனேன். ஏலே ஏலே இங்க வாடா. ஏன்டா உனக்கு அடிக்கடி ஆம்பளை மாதிரி கோவம் வருது? என்னடா? இந்த ஆம்பளை மாதிரி எனக்கு கோவம் வருது. நம்மெல்லாம் நாக்கிறதான கோவம் வரும்லடா. போய் நெல் கேட்டான். கேட்டான். தகாத வார்த்தையா பேசினார்கள். பேசினாங்க. 3 பேருக்குமே அடித்தோம். அடிச்சான் 3 பேர் என்ன ஆனாங்க? செத்து போனாங்க. செத்தா போனாங்க. ஆமா கொலை. நீ எல்லாம் கொண்டாட்டி கட்டி ஊர் என்ன ஊரு உறவு பண்ற கீழ்ப்பு போடுத்த ஊரே கவனம் செத்தா போனாங்க. செத்து பாப்பா என்ன பண்ணாங்க? செத்தா போனாங்க. செத்து போடா 3 பேருக்கு மூச்சு நோக்கிறா. போடா போடா போய் ஆமா குட்டிக்கு வரந்தடா. அடே சித்து போடா மூஞ்சி நின்று போதடா. படுத்த நீங்க எந்திரிக்க மாட்டேங்கடா. ஏத்தா காயமா கத்துக்கிட்டாங்க சம்பா ஏத்தா நாங்க தான் விடியல காசு வாங்குற கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் போட்டு கத்திக்கிட்டு நீங்க கவனத்துங்க நானும் ஒரே ஒரே ஒண்ணு ஆமா மகராஜ் இருவா கொலை பண்றாங்க. ஆமா. என்ன வந்து மகராஜ் இருவா குடுறா. ஒரே ஆமா சட்டம் போறாங்க. என்ன காலந்துறேன் பெரிய கம்பு எடுத்து விட்டுக்கூடாது. அப்படிதான் பெரிய கம்பு வருக வருக கம்பள வீரர்களே, மகராஜா வாருங்கள் வாருங்கள். வந்தா மகராஜா. முத்தப்பழகர் ராம அவர்களே, மருமகனே தாங்கள் லாபமாக இருக்கிறீர்களா? சக்கரை ஆண்டாலும் காளியம்மன் ஆண்டாலும் சந்தோஷமா இருக்கின்றோம் மகராஜா. வாருங்கள். வந்தா மகராஜா. சக்கரை ஆலயத்தில் ஆதார பூசைகளும் சரியாக செய்து வருகிறீர்களா? ஆளுகளை பத்தி அண்ணா நடந்துட்டு மகராஜா. லட்சம் வரும் மகராஜா. கம்பள வீரர்களே, மகராஜா தாங்கள் சக்கரை அருள் எல்லோருக்கும் பெற வேண்டும். எல்லோருக்கும் சக்கரை அருள் கொடுக்காது மகராஜா. கம்பள வீரர்களே, மகராஜா நான் சிறுவராக இருக்கும் பொழுது உண்மைங்க. தன்னை எப்படியெல்லாம் வளர்த்து வந்தீர்கள்? நாங்க போட்டு போட்டு வளர்த்தோமுங்க. என்ன பண்ணீங்க? ஆண்மணி போட்டு அப்படி தெரியுங்கள். வளர்த்தி வச்சுட்டோம்ல. நீ எப்படி வளர்த்த? தோழனி மார்மணி போட்டு வளர்த்த மகராஜா. அப்படி தெரியுங்கள் கம்பள வீரர்களே. ஏனென்றால் எங்க தந்தை ஆறுமுகத்தம்மாள் ஆறுமுகத்தம்மா உங்களை பெற்ற தாயார். தாயார். அண்ணன் என்ன கொடாகினாகிறனே, ஆ. அண்ணன் என்ன முத்தப்பனாகிறனே, ஆ. இந்த குழந்தையை நீங்க தான் வளர்த்து தர வேண்டும். ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அவங்களால பிள்ளைய பழக்க முடியாது சொன்னாங்களா? வளர்க்க முடியாது சொல்லுங்க மகாராஜா. ஆ. ஏன் நீங்க இதை கொடுத்து வளர்க்க சொல்றாங்க? ஏன்? எங்கெல்லாம் நீங்க வளர்ந்தாத்தான் வீரத்தோடும் விவேகத்தோடு வளர்வதற்கு எண்ணத்தை
நெஞ்சில குத்துன உண்மைதான். தாய்மாமன் வீட்டுல வளர்ந்தா அந்த பிள்ளை வந்து ஒரு வீரத்தோட வளரும், ஆமாங்க. ஒரு மாமனுக்கு பயந்து வளரும் என்று தாராளம் கொடுத்து வளர்த்து வந்தார்கள். அப்படித்தானே? கத்தி சண்டை, கம்பு சண்டை, மலை யுத்தம், வெளி யுத்தம், யானை யுத்தம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்போம் எண்ணத்துல குத்துன உண்மைதான். உண்மை. அது மட்டும் இல்லாம தாய்மாமி என்ற ஒரு நெஞ்சில ஒரு பயம் இருக்குமே, பயம் இருக்கும். அப்படி எண்ணத்துல குத்துன உண்மைதான். உண்மை. என்னதான் இருந்தாலும் தாயக்கு வந்து ஏற்ற ஆறு இருக்கத்தானே செய்யும். சின்ன வயசு, 5 வயது, அறியா பருவம், ஆமாங்க. யாருக்குமே இருக்கதானே செய்யும். தாயக்கு வந்து ஏற்கத்தை நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்யுது? எந்த நேரம் வீண் வீண் அழுவீங்க. சின்ன குழந்தை அதுதான் செய்யும். அப்ப மருமகன் அழுகிறாரு. ஓ சரி, மருமகன் அழுகிட்டு போட்டுமே, ஓ ஒருவேளை மருமகன் பசிக்கு அழுவாரோ ஓ அப்படி என்ன சொன்னாங்க? ரெண்டு பேரும் என்ன செய்வோம்? என்ன செய்தீங்க? உங்களுக்கு நாங்க பழம் கொடுத்து பழம் கொடுத்தீங்க. வாழைப்பழம் வாழைப்பழம். அப்படி தெரியுங்க. சட்டமானத்துல போய் இந்த வாழைப்பழம் வாழைப்பழம். பழம் கொடுத்து ஆ. பால் கொடுத்து, ம். ஆமா பால் நம்ம கொடுத்தா என்ன வார்த்தை? இங்கு மக்கள் எல்லோரும் பெத்த தாய்கிட்ட பால் ஊசி வளர்ந்துருப்பாங்க. ஒண்ணும் வராதா? ஆ. ஆனா நீங்க மட்டும் மாமியார்ட்ட பால் கொடுத்துருக்கீங்க. என்ன காரணம்? அது ஒன்னா இருந்தா குடிங்க, 6 மாசம் இல்லாம குடிக்கிறீங்க. என்ன காரணம்? வராதா? எங்க சங்கர் உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். ஐத்த வேணும். அப்ப நாட்டுல பால் கறந்து உங்க நெய்க்கு கொடுப்பான். ஐத்தை சொல்லுங்க. அதான் வைக்க அத்தை. இப்ப நாட்டுக்கு பக்கத்துல மாமன் அண்ணா இருந்தாங்க. ஆமா. இந்த நொப்பை போறவங்க இருந்தாங்க. ஓ. இந்த நோட்டா போறவங்க இருந்தாங்க. ஓ. அதே மாதிரி ஐக்கிய நோய்க்கின்றாங்கல்ல, வைத்தியம் சொல்லக்கூடாது. வார்த்தை தவறாக பேசக்கூடாதுல்ல. உங்க ஐக்கியம் கொடுப்பான். ஆ. மாட்டுல பாலை கறந்து வந்து ஓ. உங்க ஐக்கியம் என்ன செய்வாங்க? பாலை காய வச்சு கொடுப்பாங்க. ஓ. ஏன்னா பச்சை பாலை கொடுத்தா ஒரு சளி பிடிச்சிட்டு ஆ. காய வச்சு கொடுப்பாங்க. ஆமா. பாலை காய வைக்கும் போது பால்ல ஆடை விழுந்து போகுது. ஆடு. ஆமா. பாலாடை விழுந்து. ஆமாங்க. ஆமா. ஆடை கொடுத்தா உங்களுக்கு தொண்டையில சிக்கிக்கணும்னு ஓ. உங்க மாமியை ஆடையை நீக்கி ஆ. பாலாடை ஏத்தாங்க. ஆ. பால். ஆ. அப்படி தெரியுங்க. அப்பயே நீங்க அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. ஓ. ஏன்னா மருமக அழுகை நிப்பாட்ட மாட்டாரு. சரி. சரி, நீங்க வேடிக்கை நான் காட்டுவோமே. ஓ. அப்ப நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வேடிக்கை காட்டுறோமுங்க. ஓ. எப்படி? மருமகனே ஆ. ஆட்ட பாருங்க. ஓ. ஓ. ஆட்டை காட்டுவாரு. ஓ. ஆட்டை காட்டி நீங்க அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. சரி. அப்ப நான் சொல்ல மருமகனே, ஆ. இல்ல நான் வளர்க்குறேன் மாட்டை பாருங்கன்னு மாட்டை காட்டுவேன். சரி. மாட்டை காட்டி நீங்க அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. ஓ. நான் சொல்லுவேன் மருமகனே போதாது கோழியை பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்பயும் அழுகை சரி. கோழியை காட்டி அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. ஏன்னா ஆட்டை காட்டி அழுகை நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு, மாட்டை காட்டி அழுகை நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. ஒருவேளை இதை காட்டி நான் பாட்டு வரும். எதை? நான் சொல்ல போறேன். சொல்லுங்க. அப்ப நான் சொல்ல மருமகனே, ஆ. இல்ல நான் வளர்க்குறேன் என் குஞ்சை பாருங்க. அப்ப தெரியுங்க. கோழி கொஞ்சம் தெரியுங்க. ஏன்னா எங்க குஞ்சு மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியம். கோழி குஞ்சு மேல. கோழி கொஞ்சம் அப்படி சொல்லுங்க. அதுலயும் உங்களுக்கு கருத்து குஞ்சு தான் நல்லா பிடிக்கும். ஏன்? கருத்து குஞ்சு. ஏன் அப்படி? அவன் வெள்ளை குஞ்சு வச்சிருப்பாரு, ஓ. நான் கருத்து குஞ்சு வச்சிருப்பேன். சரி. அப்ப குஞ்சை காட்டி குஞ்சை கருத்தை பிடிப்பீங்க. ஓ. அந்த குஞ்சை அப்படி சொல்லுங்க. அப்படி நீங்க குஞ்சு விட மாட்டீங்க. ஓ. அப்பதான் சொல்லுங்க மருமகிட்ட அதிகமா குஞ்சை கொடுக்க கூடாது. ஆ. இப்படி குஞ்சா போயிரு. ஆ. என்னைக்கு நீங்க குஞ்சை கொடுத்தீங்க தலையேத்த கனகால் முட்டை கிடைக்குது. வாங்க. தலையை மட்டும் பிடிக்க வாருங்கள். முத்தப்ப நாயகரே, நமது முன்னோர்கள் பிறந்தது வடக்கே பெல்லாரி தேசம். உண்மைங்க. பெல்லாரி தேசத்தில் 12 வருடங்கள் காலமோ பஞ்சமோ தலைவிரித்து ஆடிய. உண்மைங்க. அப்படி தலைவிரித்து ஆடிய சமயத்தில் பஞ்சம் அளிக்கப்படாத காரணத்தினால் தாங்கள் ஆடு மாடுகளாம் பத்திக் கொண்டு பஞ்சம் அளிப்பதற்காக பாஞ்சாலங்குறிச்சியில் சேர்ந்தார்கள். ஆமா ராஜா. பாஞ்சாலங்குறிச்சியிலே சிங்கார காடுநிலத்தில் குடிசை கட்டி வாழ்ந்து வந்தார்கள். உண்மைங்க. அப்படி குடிசை கட்டி வாழ்ந்த ஒரு சமயத்தில் எட்டாயிரம் எட்டப்ப என்பவன் ஆமா. வருடம் 700 பாலும் மோரக்கடாயும் கப்பமாக கேட்டான். உண்மைங்க. அப்போது எனது தந்தையோ தருவாக உறுதி கூறிவிட்டார். ஆமாங்க ராஜா. 1260ஆம் ஆண்டு ஆமாங்க. எனது தந்தையின் பெயர் ஜெயவர பாண்டியனுக்கும் உண்மைங்க. எனது தாயார் பெயர் ஆறுமுகத்தம்மாளுக்கும் நான் புத்திரனாய் பிறந்தேன். நாங்கள் பதில்கிறேன். பிறந்தேன். ஆமா பாருங்க. நான் கட்டை வெட்டும் பொழுது நான் பிறந்ததினால் ஆமாங்க. கட்டோமன் என்று பெயர் சொன்னார்கள். உண்மைங்க ராஜா. ஆமாங்க ராஜா. அப்படி இருக்கும் சமயத்தில் நான் பிறந்த 9 வருடம் கழித்து என் தம்பி உமத்திர பாண்டியன் பிறந்தார். ஆமாங்க. இருவரும் வளர்ந்து வரும் சமயத்தில் சமயத்தில் காலையில் எழுந்தவுடன் வான்முயல் வேட்டையாடுவது வழக்கம். உண்மைங்க ராஜா. பாஞ்சாலங்குறிச்சி அருகிலே சிங்கார காடுவனத்தில் வேட்டையாடி கொண்டிருந்தோம். உண்மைங்க.
அப்படி வேட்டையாடி கொண்டிருக்கும் சமயத்தில் 7 நாள் கொண்டு முயலை துரத்தி சென்றன. ஆமா மகாராஜா. சிறிது தூரம் சென்றவுடன் முயல் 7 நாளும் துரத்தி வந்தன, திரும்பி எதிர்த்து விரட்டியா? எதிர்த்து வெட்டி வந்தன. ஆமா ராஜா. ஆகா, நான் முயலை வெட்டுவது வழக்கம், உண்மைங்க. முயல் நாயை வெட்டுவது ஒரு பெரிய ஒரு வீரம் அல்லவா? கண்டிப்பா மகாராஜா. ஏன் என்று ஆராய்ந்து அந்த மண்ணுடைய வீரம் விளைந்த மண்ணு என்று எண்ணி உண்மைங்க. அந்த இடத்தில் கோட்டை கட்டி வாழ்ந்து வந்தோம். மகாராஜா. அப்படி கோட்டை கட்டி வாழ்ந்த ஒரு சமயத்தில் சமயத்தில் எட்டாவது எட்டப்ப என்பவன் வருடம் 7 உரம் பாலும் மூலக்கடாயும் கப்பமாக கேட்டதுக்கு என்னை தந்தையிடம் மறுத்தோம். எட்டப்ப என்பவன் வெள்ளையருக்கு தூவாகி எங்களை காட்டிக்கு தவிர்த்து எதிர்க்க துணிந்தான். மகாராஜா. உண்மைங்க. அன்றுதான் ஆரம்பித்தது இந்த அணிநாட்டின் ஆதிக்கம். உண்மைங்க. அதில் தடுக்கம் ஒடுக்கம் கொடுக்கப்பட்டவன் தான் இந்த வீரவாண்டிய கட்டபொம்மன். மகாராஜா. அப்படி இருக்க கம்பள வீரர்களே, மகாராஜா. கண் இமையிலே கண்களை கட்டி கங்கண கட்டி களத்தமிழிலே போர் தொடுத்து போர் தொடுத்து வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி மாறாக சூரியனுடைய வெள்ளையத்தை இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது ஏன் அஞ்ச வேண்டும்? அதெல்லாம் அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமேல் நடக்க போவதுமில்லை மகாராஜா. எதற்கு அஞ்ச வேண்டும்? ஏழு மகாராஜா. அதனிடத்திலே மகாராஜா மானங்கட்ட மத்துவாய. அப்படி தெரியுங்கள். உண்மைங்க. சிங்கத்திற்கு முன்னாடி சில நரிகள் எதிர்த்தால் ஆமாங்க. சிங்கம் அஞ்சுமா? ஏது ஏது. அடி வணிகுமா? பின் வாங்குமா? அல்லது பிரமுகதான் காட்டுமா? அதெல்லாம் அன்றுமில்லை இன்றுமில்லை இனி எப்பொழுது நடக்க போவதுமில்லை மகாராஜா. கம்பள வீரர்களே, மகாராஜா. அப்படி இருக்க அப்படி இருக்க 1000 கப்பலம் 100 பரிவாரம் உண்மைங்க. 64 படைவீரர்களும் மகாராஜா. தீவிரம் தாராவி பிள்ளைமகன் காதலாவுக்கு வட்டிற்காவது பொருட்களுக்காக நெல் வாங்க சென்றீர்களே, தாங்கள் நெல் வாங்கி வைத்தீர்களா, நெல் கொடுத்தார்கள் என்ற விவரத்தை தாங்கள் தெளிவாக பொருட்கள் பார்க்கலாம். மகாராஜா, தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் இங்கிருந்து 8ஆம் வரிசையில் மேய்ந்து கொண்டிருந்த 800 பண்ணவாட்டி மந்திரியார் பகுதியினருங்க. சரி, அப்பதான் அந்த மந்திரியார் பார்த்து கேட்டான், ஏயா நம்மளுக்கு எட்டவனுக்கும் ஏற்கனவே பகையா இருக்கு, எட்டவனுக்கு சொந்தமான மாட்டுகளை ஓட்டத்திலே என்னையா காரணம் கேட்டவங்க. சரி, அதற்கு அரண்மனை மந்திரியாக விட்டார் கமலச்சாரிகளை நெற்கலையில தலையில் சுமந்து கொண்டு வர முடியாது, ஓ. வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் ஓ. பொது மாட்டுதான் கட்டி கொண்டு வர முடியும் தெரிவித்தார் மகாராஜா. சரி, அதன் பிரகாரம் ஏற்க அதிகாரம் ஏற்க அதிகாரம் செம்பாங்கால் பற்றியில போடுங்க. சரி, போடுங்கடா நீ வந்தீங்கள செப்டா போட. மகாராஜா, தெரியுங்கள். மாடுகள்லாம் பத்திக்கிட்டு ஆ, மாலையமட்டம் சேர்ந்தான். பாதம். சரி, இந்த பின்னாடி ஏறிக்கிட்டு பார்த்தா பாருங்க, ஓட்ட வாசல் ஏறிக்கிட்டு பார்த்தா ஆ, அதுக்கு பின்னாடி எனக்கு நல்ல பூசு வந்துருச்சு. சரி. அதுதான் தெரியும். கம்பள வீரர்களே, மகாராஜா, அங்க முதல் பட்ட வாட்டில் ஓ. ஏற்கனவே சமமான வேளாண் வீரர் கணக்க குடிமையில படுத்தினாருங்க. சரி, 3 ஜாக்குவார் விடுங்க, என்ன 3? கல்லு சாராயம் கஞ்சா. தாங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு பாருங்க பூரா வடியை வந்து படுத்துக்கிறாரு. என்ன? வாடிய ஓ, வேளாண்டி வந்து வேளாண்டி முறை வந்துங்க. சரி, ஒரே வேளாண்டி ரேயப்பா நம்ம ராஜா நம்ம பாஷையில ரேமன் சொல்லிருக்கீங்க. எந்திரிக்காது சொல்லுங்க. சரி. வேளாண்டி முறை எந்திரிச்சாருங்க. சரி, சுத்தி முத்தி மாட்டாரு. சரி. ரெண்டையும் பிடிச்சு கசக்கினாரு. கண்ணு ரெண்டையுமுங்க. சொல்லுங்க. மறுபடி சொலக்குல படுத்துட்டாருங்க. ஏன்? அந்த அளவுக்கு அதிகமா மகன் இருந்த பரவாயில்ல. இருக்காரு. ஆ, மறுபடி இருக்கிற ஒரே வேளாண்டி எங்க சொன்னாரு ஐயா நின்றா அவருக்கு போகுதா மயிராண்டிகளா தாங்க சும்மா வந்துறீங்களா? தாங்க சும்மா வந்துறீங்களா? அப்பதாங்க தெரிவித்த ஒரே வேளாண்டி ஓ. எங்க சொன்ன ஐயா எம்பி நாங்கள் யாரும் நினைச்ச கண்ணுபிடிக்கிற ஜீவனாந்தாலும் கமலத்தார் வாக்கு கொள்ளாதது பெண்ணுக்கு ஜீவனாந்தாலும் தோற்றாத்து வாக்கு கொள்ளாதது நாங்களே ராஜகுல கம்பளம் கரும்பு கோருடைய பேசுன்னு சொல்லுங்க. சரி, என்ன தெரிவித்தார்? அப்பதான் குடிமலை விட்டு கொண்டு என்ன வந்ததுன்னு கேட்டாருங்க. சரி, கேட்டாங்கடா நீ பாத்தீங்களா உனக்கு தெரியுமில்ல வாங்கள். செத்தவரே வாங்க, இது வாங்க. தெரியுங்க. மகாராஜா, சொல்லுங்க. கையில விழுந்தா கையில விழு. எதுக்கும் பயப்படாத. வாங்கள், வாங்கள். மகாராஜா, ஏன் படுற? அதெல்லாம் சொல்றேன். கையில வாருங்கள். கம்பள வீரர்களே, வாங்கள். மகாராஜா நல்லா கேட்டா. ஓ, அது அப்பவே கொஞ்சம் எங்க வந்து இருக்கு. இல்ல இல்ல
ஆமா. அந்த நாட்டு மேல பல்ல போட்டு ஓ, அதை கேட்டா பாருங்க ஒரு கேள்வி. என்ன கேட்டா? அதை பார்த்து கேட்டாங்க போது ஒரு கேள்வி. என்ன கேட்டா? உனக்கு தெரியுங்களா? ஏன்டா என்ன மாற்றி விட மம்மட்டியா? என்னென்ன மனசு கேட்டோம்? என்னென்ன கேட்டால் என்ன தெரிவிக்கலாம்? என்ன தெரிவித்தா? என்ன இருக்காது என்ன போய் வேலைன்னு போடலாம். ஆமா. அதை மட்டும் என்னென்ன கேட்டால் பக்கத்துல இருக்க அண்ணன் கட்டாளத்துக்கு உங்க பல்ல உடைப்பேன். வேற கேட்டா? கடால வார்த்தையில பேசுறாங்க. தாங்கள் என்ன செய்தீர்கள்? அப்பதான் மனசு தெரிவித்தா நாங்க எவ்வளவு திருப்பி பார்த்தோம் மகராஜா. வேற கேட்கிற மாதிரி இல்லைங்க. ஓ. அப்பதான் வேற மக்களுக்கு ஆள் முதல்ல பூத்துட்ட மகராஜா. சரி. ஆயிரம் கம்மலுக்கு சேர்ந்து ஆள் குறையா இருக்க வேளாண்டிய வேளாண்டி செத்து போறாருங்க. அவருடைய நிலைமை செத்து போயிருங்க. பிறகு என்ன நடந்தது? அதே மாதிரி கல்லுக்கு சமமான கற்பனை சொல்ல வந்தாருங்க. சரி. அவத்தையும் சொல்லி பார்த்தா ஒரே கற்பனா எல்லா நாட்டுல வீவந்து சாகுறாங்க. ஓ. எல்லா நாட்டுல வீவந்து சாகுறாங்க. எங்க கிட்ட ஊம குத்துவாங்க கிட்ட போய் ஓடி பாருங்க நமக்கு. சரி. அவரும் கேட்கிற மாதிரி இல்ல. ஓ. நம்ம பெரிய நாட்டுல ஆமா. நாட்டு மக்கள் நட்டத்துல என்னாச்சு அவருடைய நிலைமை? ரெண்ட பழந்து வச்சு மண்ட பிறகு அதே மாதிரி பாண்டியத்தவர் வந்தாருங்க. சரி. அவர் 3 சமயம் வந்தாரு. ஓ, கட்டி ஈட்டி அழுவா. சரி நாங்க 2 பேரும் சாமியாரமா போவோம். சரி. அவர் சாமி கட்ட சாமி என் சாமி குத்த சாமி. அப்படி என்ன ஜாம ஜாம? சூரிய ஒண்ணு கொட்டாப்பி ஒண்ணுங்க. ஏன் கொட்டாப்பி இருக்கு? பீஸ் போட்டு அமுத்துறவரு. சரி. நான் கொட்டாப்பியை போட்டு மொத்து நடிக்கிறது. ஓ, நீங்க அடிச்ச அடி அடி மாத்தி மாத்திங்க. நீங்க அடிச்ச அடி பாதாள குறிச்சி தெரிஞ்சு விட்டுட்டீங்க. அடியை பத்தி கேட்டு பாருங்க. சரி. பிறகு என்ன நடந்தது? பாருங்க. வச்சு அடிச்சாடி ஆனாதா ஏன் தெரியுங்களா? சுண்ண முடியல கொஞ்சம் ஜாமான் வச்சு அடிச்சு வாருங்கள் வாருங்கள். அடிச்சா சரி அடிச்சு பார்த்தா இதனால முடியல. சரி. பார்த்தாரு சக்கரை மேல பூஜை வச்சு ஓ. ஊதி எண்ணிக்கிட்டு சரி. கொட்டாடுவாருங்க. மூவன் கொலை மகராஜா. 136 நெட்டம் கொலை மகராஜா. கப்பல் வீரர்களே, மகராஜா வேங்கிச்சாமன வேளாண்டி வீரர், இறந்து போனாருங்க. கருக்கிச்சாமன கற்பனை தேவை, மண்டை உடைப்புங்க. படக்கிச்சாமன பாண்டிய தேவை, செத்து போனாருங்க. 3 பேரும் கொலை மகராஜா. 136 பட்டைகள். கொலை மகராஜா. கப்பல் வீரர்களே, மகராஜா இப்பேற்பட்ட காரியத்தை செய்யலாமா? எங்களை மன்னிச்சு மகராஜா. பாருங்க. இதற்கெல்லாம் காரணம் நம்ம அரண்மனை மந்திரியா தான் மகராஜா. நாங்க திரும்பி செல்லலாம். போய் வெட்டிக்கு நிலைத்தல்கள். வட்டிகளை கேளுங்கள், கொடுத்தால் வாங்குவவர்கள் தெரிவிக்க இப்படி கொன்று குவித்து கொள்ளையடித்து விட்டீர்களே, தாங்கள் இப்படி செய்யலாமா? என்ன மோசம் செய்தீர் ஐயா, ஏன் இந்த கோலம் தானோ? என்ன மோசம் செய்தீர் ஐயா, ஏன் இந்த கோலம் தானோ? வட்டிகள் வாங்க சொன்னால் வப்பவிலை கொள்ளலாமோ? வந்த சுடும் பெருநெருப்பால் வாடிக்கையாய் அல்லலாமோ? என்ன மோசம் செய்தீர் ஐயா. அந்நியர்களை வேண்டாம் என்று, அந்நியர்களை வேண்டாம் என்று அணுகலாவும் இல்லாமல் தொல்லை கொலை செய்யலாமோ? இந்த மோசம் செய்யலாமோ? என்ன மோசம் செய்கிறீர் ஐயா, ஏன் இந்த கோலம் தானோ? வட்டிகள் வாங்க சொன்னால் வப்பவிலை கொள்ளலாமோ? என்ன மோசம் செய்கிறீர் ஐயா. கப்பல் வீரர்களே, மகராஜா நாட்டு மக்கள் என்ன தெரிவிப்பார்கள்? கட்ட உணவகத்தை கொலைக்காரன் என்று பேசுவார்கள். இப்பேற்பட்ட காரியத்தை செய்யலாமா? எங்களை மன்னிக்க மகராஜா. இதற்கெல்லாம் காரணம் நம்ம அரண்மனை மந்திரியா தான் மகராஜா. அப்படி என்றால் இந்த செய்தி என் தம்பி உபத்திரவனை தெரிவித்தீர்களா? தெரியாது மகராஜா. நான் அழைத்ததாக அழைத்து வாருங்கள், இது அழைத்தார் மகராஜா. அழைத்து வாருங்கள். தத்துவத்திரு காட்சி தரும் தேவி சுராயம்மாள் சித்துகை விளையாடுவார். தத்துவத்திரு காட்சி தரும் தேவி சுராயம்மாள் சித்துகை விளையாடுவார்.
அஞ்சனஞ்சம் கொண்டவரே சூழம்மா ஆதி சிவன் அஜய தேவி ஆதி சிவன் வீட்டுக்குள்ள 10 மாசம் இருந்தனையா ஒத்தையில நான் தன்னந்தனியாக நான் தங்கினது ஒரு சாணி Yeah.
போகாதே அண்ணே அந்த பாதை உனது குடிகெடுக்கும் ஆகாதே அண்ணே போல என்னும் சமக்கூலிக்கு போகாதே போல என்னும் சமக்கூலிக்கு போகாதே அண்ணே போல என்னும் சமக்கூலிக்கு போகாதே அண்ணே போகாதே தப்பி போகாதே அந்த பாதை உனது குடிகளுக்கு ஆகாதே போல என்னும் சமக்கூலிக்கு போகாதே தம்பி போகாதே நீ மாறி உயிர் வந்து போகாதே கண்ணுங்கரும் கண்ணு கையை கால வந்து கண்ணுங்கரும் கண்ணு கையை கால மறுத்து போக வரப்பு கலச்சி வந்து கொடியிலே கொடியிலே வரப்பு கலச்சி வந்து கொடியிலே ஆண்மை நாசமாகி போகும் பப்பா கொடியிலே ஆண்மை நாசமாகி போகும் பப்பா கொடியிலே பொண்டாட்டி அழுவருப்பா பிள்ளை கூட மதிக்காதப்பா பொண்டாட்டி அழுவருப்பா பிள்ளை குட்டி மதிக்காதப்பா பொண்டாட்டி அழுவருப்பா பிள்ளை கூட மதிக்காதப்பா திண்டாடி தெருவுலக கிடப்பப்பா திண்டாடி தெருவுலக கிடப்பப்பா ஊர் சமசி என்று தானே உன்னை குப்புப்பா ஊர் சமசி என்று தானே உன்னை குப்புப்பா போதையும் சகோதர பாடலை பாராட்டி தம்பி அவர்கள் எனக்கு 200 அன்பளிப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்றி நிறைந்த வணக்கம். அப்படி என்றால் என் தம்பி ஓமத்திரை பாண்டியனை எதிர்பார்த்து மற்றதை கவனிப்போம். சென்று வருகிறேன்.
இங்கு ஊமத்துராய் அழைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பிலே பொன்னாடை புத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ரொம்ப பஸ் வரும்ல சாத்தங்குடி ஆதி சுகரவன் பூசாரி எங்க அண்ணன் கருப்பன் ஒண்ணு பெருமாள் ஒண்ணு போல் விட்டு அவங்க பாட்டு பூரா நீ தமிழன் கூட இருக்கு. ஆதி சிவராஜ் எங்க அண்ணன் பக்கம் நான் பார்க்க வந்திருக்கேன் இன்னைக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம். ஒன்றாக காண்பதே காட்சி, ஒரு நாளும் மீளாமல் இருப்பதே தன் வீரம், சாகாமல் இருக்கக்கூடிய கல்வியை கற்பதே சிறந்த வித்தையாகும். பிறரிட்ட ஏவலை செய்து அவரிட்ட உணவை உண்பதை காட்டிலும் தன்னால் முயன்று உழைத்து கிடைத்த உணவை உண்பதே சிறந்த உணவாகும். ஐம்புலன்களையும் அடக்கி அகத்தினாலும் இதயத்தினாலும் ஆண்டவனை வழிபடுவதே சிறந்த வழிபாடு என்றாலும் கூட தீட்ட திட்ட வெண்மை தரும். விசாரித்தால் கிராமத்தினுடைய தத்துவங்கள் தெரியும் என்று முன்னோர்கள் பழமொழி தெரிவிப்பார்கள். அவ்வகை தன்மையிலே அருமையான கொள்ளோர்களை ஊசி வைக்குமா இல்ல கோணார்களை நெய்யி வைக்குமான்ற மாதிரி கசக்கலாமேட்டில் உள்ள ஆளு, கலைகளை பத்தி தெரியாத ஆளு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
மயிலும் பொக்கிஷம். ஆனால் இளைய மகாராஜா அப்படி அல்ல. இரும்பலை ஓட்டினாலும் வாயால பேச மாட்டாங்க. வீர வாழாத பேசுவாங்க. ஈ ஒட்டினாலும் இரும்பலை ஓட்டினாலும் இரு உண்ட மாட்டக்கூடியவங்க. என்னைய கூட 4 துண்டா வெட்டிடுவாரு. உன்னை எத்தனை துண்டா வெட்ட முடியாண்டா? 4 துண்டா வெட்டிடுவாரு. சாம்பார்ல பச்சை மிளகாய் நடுவுல 2 கீரை போடுவாங்கல்ல. சாம்பார்ல பச்சை மிளகாயா? ஆமா கீரை. அதே மாதிரி ஏன் நிலைமை? ஓ நிலைமை. அதுக்காண்டி நீ பச்சை மிளகாய் மதமா இருக்காத. வாயில வச்சு பாரு சுடு ஏறும். எது மிளகாயவா? ஆமா ஒரு சண்டை போட்டா அப்படி சண்டை போட்டீங்கன்னா வாயை கட்டி ஒரு தடவை வச்சு காட்டு. பலவன் பேசக்கூடாது. இளைஞர் மாசாவ எதிர்பார்த்தோடமா இருக்கும். முத்தப்ப நாயக்கரே, மகாராஜா, கோடாங்கி நாயக்கரே, நாங்க தான் மகாராஜா. வருக வருக வருக. வந்தோம் வந்தோம் அருள் தந்தோம் மகாராஜா. நாட்டில் 8 திசைக்கும் வெட்டி முரசு கொட்டி வரும் வீர பாண்டிய கட்டப்பொம்மனை உடன் புகழ் பரப்ப காரணமாக இருந்த மட்டில்லா வீரர்களே, நாங்க தான் மகாராஜா, நாங்க தான் மகாராஜா. பொட்டிட்டு மையிட்டு முத்தாடை தோளிலிட்டு கரும்பை என கட்டி அணைத்து தாய்க்கு நகராக தாளாட்டி வளர்த்த எனது தாய்மாமா அவர்களே, நாங்க தான் மகாராஜா. தாங்கள் சக்கரவின் அருளாலும் நமது சூராயம்மன் அருளாலும் தாங்கள் நீடூடி காலம் வாழ்க, தாங்கள் கலை வாழ்க, தாங்கள் வாழ்க வளர்க. கம்பள வீரர்களே, எங்க மகாராஜா என்ன 35 வருஷமா தான் சொல்றீங்க. 35 வருஷமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கம்பளத்திலே வாழ்க வளர்ந்து தான் சொல்றீங்க. ஆமா, வளர்ந்துகிட்டு தானே இருக்கீங்க. செக்கரை வாழ்ந்தாலும் காளியம்மன் வாழ்ந்தாலும் நல்லா வாழ்றோம்ல. நல்லா தாங்க வாழ்றோம். நல்லா வாழ்றேன். 3 பேருமே நல்லா தான் வாழ்றோம். 3 பேருமே நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குறை தாங்க. சின்ன குறை? அப்படி என்ன குறை? ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரு குறையை கொடுப்பான். உங்களுக்கு என்ன குறை? அப்படி வளர முடியலையே. வளர முடியல. அது நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்களும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். எங்க சித்தப்பா மாறுநாடு உள்ள இருக்காரு. ஆமா, கரெக்டா காலையில நாடத்தை முடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாரு. அதானே கேக்குறேன். கபடத்தார்களே, தாங்கள் ஒரு பகைவர் மடுகண்டு களத்தில் மாறுதட்டி நிற்கும் இந்த மக்களை பெற்றோரும் உரம் கொண்டு போராடி உதிரத்தில் நீராடி அரங்காத்த உள்ளமே செயல் வீரன் வளர்த்த தமிழகம். நாட்டின் விடுதலைக்காக விடுதலை, விடுதலை என்ற சொல்லில் எவ்வளவு இலட்சியம் இருக்கின்றது. ரத்த தகுதியில் புதைக்கப்பட்ட பிணங்களின் இன்பம் அறுவடைதான் விடுதலை. அதற்காக செய்யப்பட்ட உளவு முயற்சிதான் கிளர்ச்சி. தமிழை வாயில் சிக்கிய பூச்சி பாம்பின் பல்லில் மாட்டிய தேரை கருட நகத்தில் சிக்கிய பாம்பு ஒவ்வொன்றும் விடுதலைக்காகத்தான் போராட்டம் நடத்துகின்றார்கள். காரணம் கல்லறைகளா, காதலை இருந்த கைமண்ணுகளா, அனாதைகளா, அவர்களா என்று சிறைச்சாக்கப்பட்டால் விடுதலை என்ற பலமான சொல் நெஞ்சில் ஏந்தி உரிமை போர் நடத்திய நாடுகள் ஏராளம். இமய முதல் குமரி வரை 7 கடலுக்கு அப்பாலும் சமதர்ம தொட்டிலே தாளாட்டிய கன்னித்தமிழ் நாட்டினிலே சேரன் செங்குட்டுவன் இமயத்தை தாக்கினான். கரிகாலன் கப்பல் படை வங்க கடலையே கலக்கிற்று. பவனிகின்ற ராஜேந்திரன் பர்மாவில் பவிழ்ந்தான். இமயத்தை குளிவரித்தான் தமிழன். ஆரிய படையை வெற்றி கொண்டான் தமிழன். திறமுடனே தமிழனை படைதனை சேர்த்து புறமுதுகு காட்டாது போர் வலிமையூட்டி பணக்காரர்களை மதக்காரர்களை மாய்ப்போம் என்று பால்சுரம் பாடிய பாவலர்கள் பிறந்திட்ட நம் நாட்டிலே பட்டார ஜீவநதி, வல்லமிகுந்த பூஞ்சோலை, எட்டாத குறிஞ்சிமலை, ஈடற்ற இலக்கியங்கள், அசையா கோட்டைகள், அன்ன சரித்திரங்கள், கோயில் கோபுர கொத்தளங்கள் என்று அத்தனைக்கு நிறைந்த முத்தமிழ்நாட்டிலே பிறந்திட்ட நாம் எதற்காக அஞ்ச வேண்டும்? அதுதான் அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமேல் நடக்க போவதுமில்லை மகாராஜா. ஏற்பதாக சென்று வேண்டும், எதற்காக பயப்பட வேண்டும்? நாம் இருந்த மண்ணிலே ஓடியிருந்த மலைகளும் ஒற்றாத ஜீவநதிகளும் விளைந்தோடு மாடுகளும் அகிலும் முகிலும் சேர்க்கும் பக்கம் உள்ளாட்சி உரிமை இயற்கை காட்சிகளும் உருவான கூடு கோபுரங்களும் மாடு மாளிகைகளும் தங்க சுருங்கங்களும் 30 சொல்லுள்ள கடல்களும் முத்துக்குளிக்கின்ற இடங்களும் சிறந்த சிற்பங்களும் அற்புத கட்டோடும் ஆண்டவன் ஆரம்பித்த பாலநாட்டை 6000 மைலுக்கு அப்பம் தந்து நம்மளை வரிக்கிறார். வரியல்வி கேட்டால் அவருடைய நாவை வரி வரியாக அறுத்துறோம் மகாராஜா. அப்படி கூறுங்கள். தாங்கள் பாடுவதை வல்லவர் என்று தெரியும், தாங்கள் கவி கூறுவதில் எவ்வளவு வல்லவர் என்று எனக்கு இன்றைக்கு இருந்தாலும் கப்பலத்தார்களே, அந்நிய நாட்டு வெள்ளையன் இந்தியாவிலே பிழைக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரன் ஆட்டுத்தோளுக்கு இடம் கேட்டு வந்தவன் நம்மளை அடக்கி ஆள கனவு காண்கின்றான். முத்தப்ப நாயக்கரே,
பாத்தியாருன்னா மைக் செட்டுக்காரு பல்பு மாத்திக்கிருவாங்க. இது ஏன் நீங்க மகராஜா? காரணம்லாம் சொல்ல மாட்டீங்களே. இந்த பல்பை யார் மகராஜ் அடிக்க போறோம்? ரெண்டு பேரும். எதுக்கு அடிக்க போறீங்க? இந்த பல்பை யார் மகராஜ் கண்டுபிடிச்சது? இந்த பல்பை கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. நம்ம கருத்துக்கார பற்றி இருக்கலாமா? இருக்க கூடாது. அது யாரு யாரு? ஏலே ஏலே ஏலே. தமிழ்காரர்களே, ஏய் ஆக வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான். எங்க சித்தப்பா முத்துப்பாண்டியப்பா வாங்கி வச்சிருக்காரு. மகராஜா கண்டுபிடிச்சத வேண்ட வெள்ளைக்காரங்களா இருக்கலாம். ஆ. காசு கொடுத்து வாங்குறது யாரு? சித்தப்பா எங்க அண்ணன் சூரியன். ஆமா. அதனால இதை அடிக்க மாட்டோமுங்க. இப்பதான் இந்த பல்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா இந்த எல்இடி பல்புலாம் ஆமா. இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எல்இடி பல்பு இருந்துச்சு. அது நல்ல அப்ப நான் விளக்கு தானே. ரெண்டு பக்கம் தீ வச்சு. தீப்பெட்டி விளக்கு அந்த மாதிரி. ஆமா அது அப்புறம் பெட்மாஸ் லைட். ஆமா அதுக்கப்புறம் குண்டு பல்பு. ஆமா. அதுக்கு மேல வெளிச்சம் பத்தலையா இவன் தலையில தீய வைப்பான். தலையில முடி நிறைய வச்சிருக்காரு, வச்சிருவோம்ன்றீங்க. ஆமா. முத்தப்பனாக்கிறேன். மகராஜா தாங்கள் சக்கரவி ஆலயம் சென்றிருந்தீர்களா? சென்றோம் மகராஜா. ஆறுகால பூஜைகள் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கின்றதா? 6 நாள் பூஜை தவறாமல் நடத்தி கொண்டு வருகிறோம் மகராஜா. விபதினா போடுறீங்கல்ல? அதுல முந்தியா 150 தான் நீங்க வரிசை எத்தனை பேர் நாள் போட்டுருவீங்களே? நிக்க வச்சு பக்கு பக்கம் ஆமா ஆமா, நிக்க வச்சுதான் போடுவீங்க. அப்ப விபதி உட்கார வச்சா போட முடியும்? வர வர என்னமோ சொல்லி 2 பேருக்கு மேல போட முடியல. 2 பேத்துக்கு மேல. ஏன் அப்படி? வயசு போன காலம் வயசாயிருச்சு. ஏறிருந்து இறங்கிக்கிறது. என்னது? பிடிக்குது, ஒரு நாள் முத்தி முத்தி பிடிக்குது. என்னதையா பிடிக்குதுன்னா இவர் தான் போடுறாரு. அப்ப 2 பேரும் எப்படியோ போடுறீங்க? வந்தவளுக்கு விபதியை போடுறாரு, விபதியை போடுறாரு, வயந்தவளுக்கு போடுறாரு விபதியை. அதான் இவர்கிட்ட 2 நாள் போட சொல்லி கொடுத்தேன். பூரா வெச்சு போட போறிய ஒண்ணு ஆகாம. ஒண்ணு வேலைக்கு ஆகல. ஆமா ராஜா. போடுறது வைக்கிறத பத்தி மறுவன் கிட்ட தான் பேசினேன். இப்ப நீங்க அதை பத்தி தானே மகராஜா? 2 பேரும் என்னைய தாலாட்டி வளர்த்த தாய் மாமங்க. ஆமா ராஜா. ஆமா, எங்க மாமா அதே மாதிரி அன்பளிப்பு அளித்தாரு. எல்லா நாடுலயும் வந்து பொன்னாட எல்லா மரியாதையும் செய்வாரு. உங்களை செமந்தாலும் குறுகி போனா அதே மாதிரி நீங்க ஒரு தாய் மாமா. போடுற வைக்கிற பத்தி மறுமை கிட்ட தான் பேசுவீங்களா? நீங்க அப்படி போடுறத கிண்ணத்தை நல்லா பேசுறீங்களே. விபதி கொண்டு வந்திருக்கீங்களா? அது விபதி கொண்டு வந்திருக்க மகராஜா. கொடுங்க. இப்ப இந்த உள்ள வந்து கொடுக்குறோம். உள்ள வந்து கொடுக்குறீங்க. சரி இருக்கட்டும். மகராஜா. அந்த அந்நிய நாட்டு வெள்ளையனை நான் பின்பு பார்த்துக் கொள்கின்றேன். ஆமா மகராஜா. தாங்கள் 1000 கம்பளம் 100 வரிவாரம் 64 படைத்தலைவரும் தானாதி பிள்ளை மகன் காதலி விழாவிற்காக வட்டிக்காத வனத்திற்காக நெல் வாங்கி வாருங்கள். கொடுத்தால் பாருங்கள், இல்லை என்றால் எப்படியாவது சாமர்த்தியமாக கொண்டு வாருங்கள் என்று தெரிவித்தேன். தாங்கள் நெல் வாங்கி வந்தீர்களா? கொடுத்தார்களா? எப்படி கொடுத்தார்கள் என்ற விவரத்தை தெளிவாக கூறுங்கள், பார்க்கலாம். மகராஜா, நாங்க போய் என்னைக்குதான் சும்மா வந்திருக்கிறோமா? என்னைக்கு சும்மா வர மாட்டீங்க. செமக்க வாங்கிட்டு தான் வருவா. சமக்க வாங்கிட்டு என்ன நெல்ல சமக்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பேரும் புகழும் பொண்ணு பொருளுங்க. உங்களுக்கு இல்லாத பேரா? தமிழ்நாடே போதும். மகராஜா, சொல்லுங்க. தாங்க தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க கரிசல்கொண்டார் சென்றோம். கரிசல்கொண்டார நெல் வாங்க எல்லாரும் போயிருக்கீங்க. தாங்கள் எங்களிடம் என்ன சொல்லி அனுப்பி வைக்கிறீர்களோ அதே மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டோமுங்க. முடிச்சுட்டு வந்தீங்க. நெல்லு கொடுத்தார்கள், தாங்கள் வாங்கி வந்தீர்கள், அப்படித்தானே? போய் வட்டிக்கு நெல் கேட்டோமுங்க. கேட்டீங்க, கொடுத்தார்கள், வாங்கி வந்தீர்கள். கொடுக்க மறுத்து விட்டார்கள். கொடுக்க மறுத்து விட்டார்கள். கொண்டுகிட்டு வந்துட்டோமுங்க. கொடுக்க மறுத்து விட்டார்கள். எப்படி கொண்டு வந்திருப்பீங்க? கொண்டுகிட்டு வந்துட்டோமுங்க. நெல்லு கொடுக்க மறுத்துட்டாங்க, எப்படி கொண்டு வந்தீங்க? கொண்டுகிட்டு வந்துட்டோமுங்க. மகராஜா, போய் வட்டிக்கு நெல் கேட்டோமுங்க. நெல்லு கேட்டீங்க. அந்த முதல் கொண்ட வசதி யாரு? காவல் வேலைக்கு சமமான வேளாண்மை வீரர். வேளாண்மை குடும்பம். நம்ம கீழக்கோட்டை காவலாளி சுந்தரலிங்கத்தோட மைத்துனர். ஆமா. இரண்டாம் கோட்டை வசதியில் கரடிக்கு சமமான கருப்பணத்தேவர். கருணிக்கத்தவனான கருப்பணத்தேவர் நமது பகதூர் பாதரவல்லைத்தேவனுடைய சித்தப்பா. சித்தப்பா. மூன்றாம் கோட்டை வசதியில் படைக்கு தலைமையான பாண்டியத்தேவருங்க. படைக்கு தலைமையான பாண்டியத்தேவன் யார்? நமது பகதூர் வெள்ளையத்தேவனுக்கு பொண்ணு கொடுத்த மைத்துனர். அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்து சொந்த மைத்துனர். சொந்த மைத்துனர். போய் வட்டிக்கு நெல் கேட்டவங்க. கேட்டீங்க. நெல்லுதான் மகாராஜா கேட்டோம். அப்ப நெல்லு வாங்க போனா நெல்லு தானே கேட்கணும். கொடுக்க மறுத்து விட்டார்கள். கொடுக்க மறுத்து விட்டார்கள். அப்புறம் கொண்டுட்டு வந்துட்டோம். அதாவது நெல்லு கேட்டிருக்கீங்க, கொடுக்க மறுத்தா வாங்காம தானே வரணும். கொண்டுட்டு வந்துட்டோம் சொல்றீங்களே, என்ன கொண்டு வந்துட்டு வந்தீங்க? கொடுத்தாதான் வாங்கிட்டு வந்துருப்போம்லங்க. ஆமா, கொடுத்தாதான் வாங்கிட்டு வர முடியும். கொடுக்கல, அப்ப கொண்டுட்டு வந்துட்டோம் சொல்றீங்க. நெல்லை கொண்டு வந்து பட்டையில வச்சிருக்கீங்க. கொண்டுட்டு வந்துட்டோமுங்க. நெல்லை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. கொண்டுட்டு வந்துட்டோமுங்க. போய் கேட்டீங்க, கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வாங்கிட்டு வந்து பட்டையில வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? எதுக்கு மகாராஜா? ஒரு நோட்டு நான் சொல்றேங்க. சொல்லுங்க. நெல் வாங்க போன ஒருத்தர் தான் கேட்கிறேன். அதுதான் கேட்கிறேன்.
இவ்வளவு நேரமா அத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நாங்க சொல்றோம். ஆமா, மக்கள் வரணும் பேசி முடிக்க மாட்டாங்க இருக்காங்க. நெல் வாங்க போன ஓட்டு கூட்டம்லாம் வந்துச்சு, கூடிட்ட இடங்களை நிரப்புகின்ற மாதிரி அழகான ஆளு. இருக்கட்டும் முதலாளி. நெல் வாங்க போன ஓட்டு ஆமா, நெல் வாங்க போன வார்த்தை தான் கேக்குறேன். கேளுங்க. அதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நாங்க நெல் தாங்கள் நெல் வாங்க சொன்னீங்களே, என்ன நடந்துச்சு? நெல் வாங்கி வந்தீங்களா வரலையா என்ற வார்த்தை சொல்லுங்க. அதத்தான் சொல்ல வந்திருக்க முதலாளி. அதான் சொல்லுங்க. அப்ப என்ன கேக்குறீங்க? மகாராஜா 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 ராதா மகாராஜாலாம் தெரியாது. சரிங்க, மிளகாய ரெண்டா கீருவோம் பாருங்க, அப்படி லேசா கீரி போடுங்க. அது வந்து கொஞ்ச நேரத்துல உண்மை வருதான்னு பாப்பா. அந்த மிளகாய் சாப்பாடு வரணும் ஒண்ணு ஒரு மணி போடுறாங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு இங்க போறேன். போற சார பக்கமா நிச்சய போறேன். என்ன மாட்டீங்க மகாராஜா? கொண்டுட்டு வந்துட்டான் இது அங்கனுக்குள்ள நிக்கிற. எப்படி கொண்டு வந்தீங்க? மகாராஜா. நெல்லு கேட்டோம், ஒண்ணு இருக்கு இல்லை இல்லைன்னு சொல்லணும். அதான் சொல்லணும். அவன் கேட்டான், அது கேட்டா பாருங்க. கேட்டா உனக்கு தெரியுமாடா? என்ன கை மாத்த கட்டியா? டேய், உனக்கு அவனுக்கு தெரியுமாடா? போய் வெட்டிக்கு நெல் கேட்டவங்க சகார வார்த்தையால் பேசினார்கள். என்னென்னு கேட்டால் பச்சளத்துல கண்ணால் உங்க பல்லை உடைப்பேன். எங்களை பார்த்து கத்துறாருங்க. என்ன எங்களை பார்த்து நெல் என்று கேட்டால் பட்டையில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து பல்லை உடைப்பேன் என்று தெரிவித்தானா? எங்களை பார்த்து கத்துறாருங்க. நீங்க தாங்கள் என்ன செய்தீர்கள்? நாங்கள் ராத்துக்குள்ள கம்பளம் எழுதிட்டோம் ராஜா. கப்பலம் என்றும் தெரிவித்தும் அவ்வாறு கேட்டிருக்கின்றார். கம்பளம் உங்களுக்கு சம்பளம் வேண்டாருங்க. சம்பளம் யார் அவனவ கொடுக்கின்றான்? அதான மகாராஜா, கோட்டையில நீங்க தானே மகாராஜா எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆமா சம்பளத்துக்காண்டி நாங்க போயிருக்கோம். ஆமா, சகார வார்த்தையால் பேசினாங்க மகாராஜா. சரி. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் மகாராஜா. சரி. கேட்கிற மாதிரி இல்லைங்க. கேட்கிற மாதிரி இல்ல. அப்ப நாங்க மூவரையும் கொன்று விட்டு நல்லா கொண்டுக்கிட்டு வந்துட்டான். அதான் கொண்டுட்டு வந்துட்டான். கொண்டு கம்பளத்தார்களே, என்ன காரியம்? ஒரே காரியம். ஐயா, நம் மக்கள் வேளாண்டி, பாண்டியத்தவன், கருப்பணத்தவன் எல்லாம் நம் மக்கள். ஆமா ராஜா. ஆக ஆங்கிலேயர்கிட்ட அடிபணிந்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆமா ராஜா. அப்பொழுது மூவரை கொலை செய்து விட்டால் அந்நியனால ஆபத்து வருமையா? இந்த விஷயம் எனது அண்ணாவிற்கு தெரியுமா? தெரியப்படுத்தும் மகாராஜா. அண்ணா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ரொம்ப வருத்தத்தோடு தாங்கள் வர எதிர்பார்ப்போம் இருக்கிறாங்க மகாராஜா. அப்படியா? ஆமா மகாராஜா. அண்ணன் வருத்தத்தோடு இருக்கின்றாரா? மகாராஜா வருத்தப்படாம சந்தோஷமா போறாங்க. நாங்க போய் என்ன காரியம் போய் செஞ்சு வந்திருக்கோம். 3 நாளைக்கு வீட்டுல இரவு காத்துட்டு வந்திருக்கோம். வருத்தப்படாம ஆளுக்கு ஒரு சீரம் போட்டேன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படியானால் தாங்கள் முன்பாக சென்று அண்ணாவின் மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டு இருக்க, நான் பின்பாக வந்து அண்ணாவின் மனதை ஆறுதல் படுத்துகிறேன். தலைக்கிறோம் மகாராஜா. கொஞ்சம் வாங்க. நான் சத்தியமா சொல்லுங்க. 3 ஏக்கர் வேணும்னு நினைச்சு அடிக்கலங்க. வேணும்னு அடிக்கல. வேணாம்னு அடிக்கல. தேவி சக்கரதேவி, தாங்கள் கப்பல வீரர்கள் எந்த காலத்தில் நடக்காத காரியங்களை செய்து வந்து விட்டார்கள். அண்ணா வருகின்றேன் உன் தம்பி. அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அம்மனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் கொஞ்சிதத்தை மூடுவதில்லை. அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவள், ஈடுவினை இல்லாத
நினைப்பவர்க்கு தந்து மகிழ்பவள் தரணி எங்கும் நிலைந்திருக்கும் மகா வல்லவள் அம்மனிடம் கையேந்துகள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லவனும் இல்லாதவள் இடையினை இல்லாத கருணை உள்ளவள் பின்னப்பட்டு இளங்குரலை கேட்கின்றவள் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவள் அம்மனிடம் கையேதுங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. வெங்குதிரை காரணவள் மாறுநாட்டு கருப்பனவள் நாடி வரும் மக்களுக்கு ஓடி வந்து வரமளிப்பாரோ வெண்குதிரை காரணவன் மாறுநாட்டு கருப்பனவள் நாடி வரும் மக்களுக்கு ஓடி வந்து வரமளிப்பாரோ வெண்குதிரை காரணவன் கருகத்தை இடுப்பில் கட்டி கச்சருவன் தாழ வைத்து கருங்கத்தை மேலே கட்டி கருகத்தை இடுப்பில் கட்டி கச்சருவன் தாழ வைத்து கடுப்பவம் கொண்டு அவன் வெட்டையடி வாரானையா கடுப்பவம் கொண்டு அவன் வெட்டையடி வாரானையா வெண்குதிரை காரணவன் ஊருக்கு காவல்காரன் என்பதொரு உரிமைக்காரன் காவல்காரன் பொய்யாறு கொள்ளைக்காரன் ஊருக்கு காவல்காரன் என்பதொரு உரிமைக்காரன் இருபத்தொரு பந்தியிலே இருப்பதிலே கெட்டிக்காரன் இருபத்தொரு பந்தியிலே இருப்பதிலே கெட்டிக்காரன் வெண்குதிரை காரணவன் மாறுநாட்டு கருப்பனவள் நடிவரும் மக்களுக்கு ஓடி வந்து வரமளிப்பாரோ ஆட்டுக்கடா மீசைக்காரன் அடக்கத கோவக்காரன் ஆத்திக்கட விசைக்காரன் அவகாத கோபக்காரன் ஆட்டுக்கடா மீசைக்காரன் அடக்கத கோவக்காரன் மாறுநாட்டு கருப்பனவன் மண்டியிட்டு ஆடி வாரார் மாறுநாட்டு கருப்பனவன் மண்டியிட்டு ஆடி வாரார் வெண்குதிரைக்காரனவன் கருப்பன சுவாமி அவன் நடிவரும் மக்களுக்கு ஓடி வந்து வரமளிப்பாரோ வெண்குதிரைக்காரனவன் அப்படி என்றால் எனது அண்ணாவை எதிர்பார்த்து மற்றதை எதிர்பார்க்கிறேன்.